கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதியிலிருந்து நாம் அந்த வார்த்தையை இந்த வேளையிலே நாம் தியானிப்போமாக. எடுத்துக்கொள்வோம் என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க இருக்கிறோம். The Gospel according to Matthew chapter 26 verses 10. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்டதான வார்த்தை இந்த வசனத்தில், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். நற்கிரியை செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு கீழே அப்படியாக அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வரும்போது இப்படியாக அவர் முடிக்கிறார். 13ஆம் வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இல்லை, நீங்கள் கவனிச்சீங்கன்னா மேலே 10ஆம் வசனத்திலேயும் சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று அதோடு அந்த வார்த்தை முடிச்சிட்டார். செய்திருக்கிறாள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல அந்த வார்த்தை கண்டினியூ ஆகல. அந்த இடத்துல அங்கே நிறுத்திட்டு 13ஆம் வசனத்துல வரும் பொழுது சொல்லி முடிக்கிறார், இது ஆங்காங்கே சொல்லப்படும் சொல்லிட்டு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மெய்யாகவே என்கிற அந்த வார்த்தை கர்த்தர் கொண்டு வருகிறார்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வார்த்தையை கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி அதை உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, உலகத்திற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்படி பேசும்படியாக கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். அதனுடைய உண்மைதான் இன்றைக்கு இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அப்பன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு அவருடைய சபையாய், அவருடைய ஜனமாய், அவருடைய பாதத்திலே அந்த ஸ்திரீயை குறித்து கேட்கும்படி கர்த்தர் நமக்கு இந்த நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அன்றைக்கு அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றியிருக்கிறார், அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு தொடர்ச்சியாக, ஒரு இன்ட்ரோவாக, ஒரு முகவரியாக நான் சபைக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஜனமே, என் அப்பன் இயேசுவுக்காக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் அவருக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் சொல்லுகிறேன், இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும் சரி, தேவனுடைய வருகை வருவதற்கு முன்னதாக ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உலகத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கும்படி, உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாயிருக்கும்படி உங்களுடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்த
நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதற்கு எடுத்துக்காட்டாக தேவனுடைய மனுஷன் ஆகிய ஜான் வெஸ்லி அவர்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். ஜான் வெஸ்லி அவர்கள் இங்கிலாந்து தேசத்தையே அசைத்தவர். தன்னுடைய வல்லமையான வார்த்தையினாலே அந்த தேசத்தையே ஒரு அசைவுக்குள்ளாக கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டியை வளர செய்தவர். ஒரு எழுப்புதலுக்குள்ளாக நடத்தின ஒரு தேவ மனுஷன். அப்படியாக இருக்கும்போது ஒரு மனிதன் ஒரு கிராமத்திற்குள்ளாக போன போது அந்த கிராமத்திலே அவன் தங்கியிருந்த அந்த நாட்கள் அவனுடைய பழக்க வழக்கமாக இருந்ததானே அந்த மதுவை அவன் அருந்த வேண்டும் என்று சொல்லி அந்த கிராமத்திலே எங்கே அந்த மது விற்கிறார்கள் என்று அந்த கடையை பார்க்கும்படி அந்த கிராமத்திற்குள்ளாக அந்த மனுஷன் போக ஆரம்பித்தானா. ஏனென்றால் அது அவனுடைய பழக்கமாக இருந்தபடினாலே, அதை அவனால் விட முடியாமல் இருந்தபடினாலே அந்த கிராமத்திற்கு போன போதும் அதை அவன் அருந்த வேண்டும் என்று எண்ணி அந்த கிராமத்திலே அந்த விற்கிற அந்த கடை எங்கே என்று அவன் தேடும் போது அங்கே ஒரு கடையும் அவனுடைய கண்களை படவில்லையாம். அலைந்து திரிகிறான். ஒருவேளை நாம் தவறிவிட்டோமோ, ஒருவேளை நம்முடைய கண்களினாலே அந்த கடை தெரியாமல் போய்விட்டதோ என்று சொல்லி அவன் எல்லா இடங்களும் அவன் அலைந்து திரிந்து அங்க உள்ளவர்களிடத்திலே கடைசியாக கேட்டானா, இந்த ஊரிலே ஒரு மது கடை இல்லையா என்று சொல்லி. அப்போ அந்த கிராமத்தில் வசித்தவர்கள் சொன்னார்களா, சகோதரா, நீ இந்த கிராமத்தில் நீ எந்த இடத்துல நீ போய் நீ கடையை தேடினாலும் அது உனக்கு கிடைக்காது. காரணம், இந்த கிராமம் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட கிராமமாக, கிறிஸ்துவின் கிராமமாக இந்த கிராமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கிராமத்திலே நீ அப்படிப்பட்டதான ஒரு கடை நீ பார்க்கவே முடியாது என்று எங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்ததானே ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனுஷன் எங்கள் மத்தியிலே வந்து அவர் செய்த ஊழியம், அவர் பண்ணின பிரசங்கம் இன்றைக்கு இந்த கிராமம் மது இல்லாத ஒரு கிராமமாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு கிராமமாக இன்றைக்கு இந்த கிராமம் விளங்குகிறது. ஆகவே நீ தேடினாலும் அதை நீ கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அந்த சகோதரனை பார்த்து சொல்லி அனுப்பினார்களாம். தேவனுடைய சனம், இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அன்றைக்கு ஜான் வெஸ்லி செய்த ஒரு காரியம் இன்றைக்கு எம்எல்டி குடும்பத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரோட பெயரை பற்றி பேசும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார் என்றால், அவருடைய நாமத்திற்கு மகிமையாக, அவருக்கு யார் ஒருவர் நற்கிரியைகளை செய்கிறார்களோ அவர்களுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும்படி, அது இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் சொல்லும்படியாக என் அப்பன் இயேசு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நம்முடைய ராஜாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம். இன்னொரு காரியத்தையும் என்னால சொல்லக்கூடியும், இதே தேவனுடைய மனுஷன் ஜான் வெஸ்லி அவர்கள் செய்த ஒரு காரியத்தை. ஒருமுறை ஒரு தேவனுடைய மனுஷன் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த நாட்கள்ல ஊழியத்தின் நிமித்தமாக எல்லா அந்த படிக்கிற மாணவர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மியூசியமுக்கு அழைத்துக் கொண்டு போனார்களாம். அந்த மியூசியமுக்கு கொண்டு போய் இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து அங்கே உள்ளவர்களை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் வர வேண்டும். இவைகள் உங்களுக்கு எக்ஸாமிலே சில கேள்விகள் உங்களுக்கு இதில் இருந்து உங்களுக்கு கேட்கப்படும். ஆகவே இந்த மியூசியமில் உள்ள எல்லாவற்றையும் சரியாய் கவனமாக நீங்கள் பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார்களாம். அப்படி அந்த மாணவர்கள் எல்லாரும் போய் அந்த மியூசியமில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அந்த 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 மியூசியத்தை எல்லாவற்றையும் பார்த்து எல்லா மாணவர்களும் திரும்பி விட்டார்கள். அதுல ஒரே ஒரு மாணவன் மட்டும் திரும்பி வரல.
எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு இடத்திற்கு அந்த மாணவன் கடந்து சென்று அந்த இடத்தை பார்த்தபோது ஒரு 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 மலை அடிவாரம் போல, அந்த மலைக்கு கீழே ஒரு மனுஷன் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தின் அடையாளமாய் அவர் முழங்கால் படிட்டிருந்த அந்த இடம், அந்த முழங்கால் படிட்டிருந்த அந்த ரெண்டு இடம் மட்டும் குழியாக இருந்ததாம், ஒரு பள்ளமாக இருந்ததாம். இந்த மாணவன் அதை பார்த்து மிகுந்த ஆச்சரியப்பட்டிருக்கிறார். இந்த மலைக்கு கீழே எல்லாம் சமமா இருக்கும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ரெண்டு இடத்துல மட்டும் பக்கம் பக்கமாக இந்த ரெண்டு இடம் மட்டும் குழியாக இருக்கே, என்னவாக இருக்கும் என்று அந்த மாணவன் அந்த இடத்துல நின்று சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறான். சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த மியூசியம்ல பணி செய்கிறவர்கள் வந்து, என்னப்பா நீ இந்த இடத்திலேயே நிக்கிற, இதையே நீ பார்த்துட்டு இருக்கிறியே, எல்லாரும் போயிட்டாங்க, நீ மாத்திரம் இங்க இருக்கே, நீ போகலையா என்று கேட்கும் போது அந்த மாணவன் கேட்டாரா, எல்லாவற்றையும் நான் பார்த்தேன், எல்லாம் நன்றா இருந்தது, இது மாத்திரம் எனக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு, ஏன் இந்த இடம் மாத்திரம் நல்ல குழியா இருக்க காரணம் என்ன என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், இந்த மியூசியம் யாருடையது, யாரை பற்றி நீ பார்த்து கொண்டிருக்கிறாயோ அவருடைய முழங்கால், அவர் அனுதினமும் தனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பல மணி நேரங்கள் இந்த மலைக்கு கீழாக அவர் முழங்கால் படிடுவார். அவர் முழங்கால் படிட்டு 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 இந்த இடம் அப்படியாய், அந்த இடமே குழியாய் மாறிடுச்சு. அவர் வேற யாரும் இல்லை, அவர்தான் ஜான் வெஸ்லி என்று சொன்னார்களாம். இதை கேட்ட மாணவர் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்திலேயே அந்த குழியிலேயே இவர் முழங்கால் படிட்டு தங்கள் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, ஒரு காலங்களில் ஒரு ஜான் வெஸ்லியை நீர் ஏற்படுத்தினீர், அவர் இப்படியாக அவர் உமக்காக வாழ்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்திருப்பார் என்றால் இந்த காலத்திற்கு இந்த ஜான் வெஸ்லி ஆகிய என்னை பயன்படுத்தும் என்று சொன்னாராம். ஆனால் அவர் பேர் ஜான் வெஸ்லி அல்ல, அவர் அப்படியாக தன்னை அவர் அந்த இடத்துல கொண்டு வருகிறார். இந்த மனுஷனை ஒரு ஜான் வெஸ்லியை போல என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த முழங்கால்களிலே முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டு அங்கே நின்று கொண்டிருக்கும் போது அந்த காலேஜில் வந்து அந்த லீடர் வந்து அவர்களை கூப்பிட்டு அழைத்து கொண்டு, இனி நம்ம இங்க இருக்க முடியாது, எல்லாரும் வந்துட்டாங்க, வர வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு போய் விட்டார்களாம். அவர்தான் இந்த நாட்களில் உலகம் முழுவதையும் அசைத்த, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட, அமெரிக்கா தேசமே ஒரு எலெக்ஷன் என்றால் அவருடைய ஜெபத்தை அந்த வெள்ளை மாளிகையிலே அழைத்து ஜெபிக்க கூடிய ஒரு மனுஷனாக திகழ்ந்த டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கர்த்தருடைய மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய விசுவாச மக்கள் அவருக்காக நற்கிரியை செய்கிறவர்களாய் தங்களை அர்ப்பணிப்பார்களானால், நான் உண்மையாய் சொல்லுவேன், ஒரு ஜான் வெஸ்லி அல்ல, ஒரு பில்லி கிரஹாம் அல்ல, இந்த சபைக்குள்ளாக இந்த எம்எல்டி குடும்பத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என் தேவனாகிய கர்த்தர் ஆங்காங்கே பேசும்படியாக கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சனமே, இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இந்த ஜான் வெஸ்லியை குறித்து நாம் கேட்டோம், டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களை குறித்து நாம் கேட்டோம். இன்னும் எத்தனையோ மிஷனரிமார்களுடைய வாழ்க்கை, ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்த தேவ மனுஷனாகிய டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய சாட்சி நீங்கள் கேட்பீர்களானால், எத்தனையோ மிஷனரி சகோதரிமார்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் எல்லாம் தேசத்தை விட்டு தேசம் கடந்து, கண்டத்தை விட்டு கண்டம் கடந்து, சபையை விட்டு தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, குடும்பம் விட்டு மற்ற குடும்பங்கள் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கற்றுக்கொண்டவைகளை பிற இடங்களுக்கு கடந்து சென்று, மரணமே சம்பவித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி, எனக்கு என்ன நடந்தாலும் என்று பரவாயில்லை என்று சொல்லி, அங்கே காடு
மலை என்று பாராமல், இருள் வெளிச்சம் என்று பாராமல் அங்கே தங்கிருந்து தங்களுக்காக அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நற்கிரியைகளை செய்த ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள், மிஷனரிமார்கள் என்றும் உலகத்தில் பேசப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சொன்னமே, ஆண்டவருக்காக நற்கிரியை செய்கிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். அவருடைய பெயர்களை ஆங்காங்கே, இந்த சந்ததி அல்ல அடுத்த சந்ததிக்கு, அடுத்த சந்ததி அல்ல அதுக்கும் அடுத்த சந்ததி, அதுக்கு அடுத்த சந்ததியும் அல்ல, தலைமுறை தலைமுறையா தேவனுடைய சனமே உங்கள் பெயரை பிரஸ்தாபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து பேசுகிறார். அப்படியானால் தேவனுடைய சனமே, விசுவாசிகளாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்கிற கேள்வியை வைத்து தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். Are you do the good things for our lovable God? நம்முடைய அன்பான தேவனுக்கு நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். என் அப்பன் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று. செய்திருக்கிறாள் இந்த வார்த்தை கிரேக்க பாஷையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் செய்த இந்த ஸ்திரீயினுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படியாய் இந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நற்கிரியை செய்தாள் என்று தெளிவாய் சொல்லப்படுகிறது. தமிழ்ல செய்திருக்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை எப்படி செய்தாள், எந்த விதமாக அவள் செய்தாள் என்று நாம் பார்க்கும்போது கிரேக்க பதத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. ஒன்று, she did her task. task என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் செயல், பணி, வேலை, வேலையாக எடுத்து செய்திருக்கிறாள், பணியாக எடுத்து செய்திருக்கிறாள், ஒரு செயலாக எடுத்து செய்திருக்கிறாள் என்று என் அப்பன் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறதான சீஷர்களுக்கு அங்கே அவர்கள் உணரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, கிரேக்க வார்த்தையின்படி பார்க்கும்போது she put her effort, she did her effort. ஒரு முயற்சி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், முயற்சி எடுத்து அந்த காரியத்தை செய்திருக்கிறாளாம். முயற்சி எடுத்திருக்கிறாள். அது உண்மைதானே? என் அப்பன் இயேசு கிறிஸ்து இருந்த ஒரு வீடு, ஒரு இடம், அந்த இடத்திற்குள்ளாக சிலர் மாத்திரமே இருக்கிறார்கள். அந்த இடத்திற்குள்ளாக ஒருவரும் வர முடியாது. அப்படியே வந்தாலும் இப்படிப்பட்டதான ஸ்திரீ அங்கே உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாவற்றையும் கடந்து அந்த ஸ்திரீக்கு முன்னாக இருந்ததான எல்லா தடைகளையும் மேற்கொண்டு எங்கே வாய்ப்புகள் இருக்கு, எங்கே வழி இருக்கிறது, எங்கே அவரை சந்திக்க கூடும் என்று எதிர்பார்த்து அங்கே என் அப்பன் இயேசுவிடத்தில் போய் அந்த நற்கிரியை செய்திருப்பார் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாள் என்று. ஆகவேதான் கிரேக்க வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, அவள் முயற்சி செய்தாள், அந்த முயற்சியினாலே தான் அந்த நற்கிரியை அவள் செய்திருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இரண்டு விதமான காரியம். நற்கிரியை செய்தால் என்றால் அதை நாம் ஈஸியா நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. நற்கிரியை செய்தால் என்றால் ஒன்று, she did her task. அந்த டாஸ்கை எடுத்தா முதலாவது, அந்த டாஸ்கை, அந்த பணியை, அந்த செயலை, அந்த வேலையை முதலாவது அது என்னுடையது என்று சொல்லி அதை முதலாவது தனக்கு எடுத்துக்கொண்டார். தேவனுடைய சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, சர்வ வல்லமுடைய என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டுமானால் முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது என்னன்னா டாஸ்க். வேலை இடத்துல
வேலை செய்கிறவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கலெக்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதத்துல இவ்வளவு டாஸ்க் முடிக்கணும். அப்ப அந்த டாஸ்க் அவங்க முடிக்கணும்னு சொல்லி அந்த டாஸ்க் அவங்க கையில கொடுக்கப்படும் போது அதை அந்த டாஸ்க் அவங்க கையில வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதில் அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பாங்க, அந்த டாஸ்கை செயல்பட ஆரம்பிப்பாங்க, அந்த வேலையை செயல்பட ஆரம்பிப்பாங்க, அந்த பணியை செயல்பட ஆரம்பிப்பாங்க. அப்பொழுதுதான் அவர்கள் அந்த மாத இறுதியில் வரும் பொழுது அவள் திரும்பி பார்க்கும்போது, எனக்கு கொடுத்த அந்த டாஸ்கை நான் செய்து முடித்திருக்கிறானா என்று பார்த்தா அதை அவர்கள் செய்து முடித்திருப்பார்கள். அப்போ ஒரு நற்கிரியையை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் டாஸ்க் எடுக்கணும். கையில செய்கிறேன் செய்கிறேன் செய்வேன் செய்வேன் செய்வோம் செய்வோம் என்று அந்த வார்த்தைகளே நாம் சொல்லி நாட்கள் நாம் கடக்காதபடிக்கு தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலங்களில் சபையானது என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கிரியைகளை செய்கிற சபையா நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவெல்லை நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார். நற்கிரியை செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம், ஆண்டவருக்காக பல காரியங்களை நீங்கள் நற்கிரியைகளை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம். அதனுடைய பலன் என்ன என்பதை நீங்கள் நின்று ஆராய்ந்து பார்க்கும்போது தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களில் என் அப்பன் இயேசுவுக்காக நற்கிரியைகளை செய்ய இன்னும் நீங்க அந்த டாஸ்கை கையில எடுக்கணும். டாஸ்கை கையில எடுத்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய நல் வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு டாஸ்கை எடுத்து அதற்காக நீங்கள் அயராத உழைக்கிறீங்க, அதற்காக நல்ல வேலைகளை செய்கிறீங்க, எல்லாம் நீங்கள் நடத்துகிறீர்கள். நல்லது. தேவனுடைய ஜனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, நம் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னிடத்தில் நற்கிரியை செய்தார். இன்றைக்கு அவரிடத்துல எத்தனை பேர் நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கிறோம்? அவரிடத்துல நற்கிரியை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? அவரிடத்துல நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஸ்திரீயை போல முதலாவது ஒரு டாஸ்க் நம்ம எடுக்கணும். இது என்னுடைய வேலை, இது என்னுடைய பணி, இது என்னுடைய செயல், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இது நான் செய்ய வேண்டிய ஒரு டாஸ்க் என்று சொல்லி யார் மனதில் அதை முதலாவது எடுக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில என் அப்பன் இயேசுவுக்காக அவரிடத்திலே நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் அதை ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லியை குறித்து நான் சொன்னேன் அல்லவா, அது அவரால் எப்படி செய்ய முடிந்தது? அவருடைய வாழ்க்கையில என் அப்பன் இயேசுவுக்காக நான் செய்ய போகிற இந்த காரியம், இந்த நல்ல காரியம், இந்த நற்கிரியை நான் ஒரு டாஸ்க் எடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை ஒரு டாஸ்கா எடுத்துக்கொண்டபடினால்தான் அந்த பணியை அவரால் சிறந்திருக்கும்படியாக அவர் செய்தார். டாக்டர் ஜார்ஜ் முல்லரை குறித்து நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜார்ஜ் முல்லர் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அவர் செய்யவில்லை, அநேகரை ரட்சிக்கவில்லை, அற்புதங்களை செய்யல, அதிசயங்களை செய்யல, தீர்க்க தரிசனம் சொல்லல, அப்போஸ்தலராய் அவர் மாறல, சுவிசேஷகனாக மாறல. ஆனா இன்றளவும் டாக்டர் ஜார்ஜ் முல்லருடைய பெயர் ஆங்காங்கே இன்றும் பேசப்படுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கையிலே, அவர் இருந்த இடத்தில், அவருடைய சூழ்நிலையிலே என் அப்பன் இயேசுவுக்காக அவர் செய்த அந்த நற்கிரியை என் ஆண்டவர் அவருடைய பெயரை உலகெங்கும் பேசும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜார்ஜ் முல்லரை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டது, உலகெங்கும் சொல்லப்பட அநாதைகளின் தகப்பன் என்று சொல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை பற்றி? அநாதைகளுக்கு அவர் தான் தகப்பன் என்று உலகம் அவருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெயர். அநாதைகளுக்கு இவர் ஒரு தகப்பன். ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலங்களில், அவர் ஜீவித்துக் கொண்டிருந்த காலங்களில், அவர் எங்கெல்லாம் அவர் வெளியே புறப்பட்டு போகும்போது தங்களுடைய கண்களிலே பிளாட்ஃபார்மிலே அநாதையாய்
காணப்படுகிற பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே முதலாவது ஒரு அறையை அவர்களுக்காக ஒதுக்கினாராம். அந்த இடம் நிரம்பி இன்னொரு அறையை அவர் எடுத்தாராம். இப்படியாக அறைகள் எடுத்து 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 தன்னுடைய வீட்டை ஒரு அனாதை இல்லமாக மாற்றி அவருக்கென்று ஒரு சின்ன ஒரு இடத்தை மாத்திரம் அதை அவர் வைத்துக் கொண்டாராம். அது எதற்குனா ஜெபிப்பதற்கு மாத்திரம். ஜெபிக்க வேறு ஒருவரும் அந்த அறைக்கு வரக்கூடாது என்பதற்காக, ஜெபிக்கிறதற்கு மாத்திரம் அவருக்கு எவ்வளவு இடம் தேவையோ அந்த இடத்தை மாத்திரம் ஒதுக்கி இது எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகளுக்காக அந்த வீட்டையே அவர் மாற்றினாராம். தேவனுடைய சனமே, அந்த சூழ்நிலை அந்த காலங்களில் அவருக்கு நடந்ததான ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அவருடைய சரித்திர புஸ்தகம் இருக்குமானால் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதற்கு பிறகு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சொல்லி முடியாதவைகள். அது ஒருவேளை நீங்கள் அதை தெரிந்திருக்கலாம். அநேக முறை சபையில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான தேவனுடைய மனுஷன் ஜார்ஜ் முல்லர் கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணல, ஆனால் ஒரு அனாதை இல்லத்தை ஆரம்பித்து நடத்தி என் அப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை அதன் மூலமாக உலகத்திற்கு வெளிச்சமாக காட்டினார். ஆகவே இன்றளவும் ஜார்ஜ் முல்லருடைய பெயர் பேசப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சனமே, நற்கிரியை என்று சொல்லும் பொழுது ஜார்ஜ் முல்லரை போல இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்களை நான் சொல்ல முடியும், எத்தனையோ மிஷனரிமார்களை நாம் சொல்ல முடியும். எஸ், அவர்களை போல இந்த நாட்களில் நாம் நம்மால் இயன்ற நற்கிரியைகளை இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்வோமானால், பிரியமானவர்களே, ஆங்காங்கே நம்முடைய பெயர் சொல்லும்படியாக என் அப்பன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஸ்திரீயை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டு இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், தேவனுடைய ஜனம் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அப்படி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி இந்த காலவல் இந்த சத்தத்தை உங்களுக்குள்ளாக நீங்கள் வாங்கிக் கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களை அவர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? எஸ், அவர் இந்த காலத்திற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். கடந்த காலங்களுக்கு அல்ல, இந்த காலங்களுக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே? என் பயமா இருக்கா சொல்லிட்டா நம்ம அப்படி செய்யணும்னு இல்ல. இந்த நாட்களை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Do the good things. நற்கிரியை என்றால் good things, நல்ல காரியங்கள், நற்காரியங்கள். இன்றைக்கு நாம் செய்து கொடுக்கிற நற்காரியங்கள் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த சில 2 தினங்களுக்கு முன்பதாக ஒருவரை சந்திக்கும்படியாக நான் போன போது ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன்னதாக நான் அவருடைய இடத்திற்கு நான் போய்விட்டேன். ஆகவே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு கிடைச்சது. ஆகவே இந்த நேரத்தை நாம் என்ன செய்யறது? நம்ம போய் வந்தா நமக்கு நேரம் பத்தாது. ஆகவே பக்கத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு எனக்கு ஒரு நினைவு வந்தது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். பக்கத்துல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனேன். போய் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து ஒரு காரியத்தை பானம் பண்ணும்படியாக நான் வாங்கி அந்த இடத்துல நான் பானம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்ப எனக்கு எதிராக ஒரு 2 சகோதரர்கள் வந்து உட்கார்ந்தாங்க. அதுல ஒருவர் நல்ல வயது முதிர்ந்தவர், ஒருவர் என்னை போல ஒரு நல்ல ஒரு வாலிப சகோதரனாக, இருவர் தகப்பன் மகனாக வந்து என்னுடைய எதிர சீட்ல வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு அந்த வெயிட்டரை பார்த்து கேட்டாங்க. அந்த பெரியவர் கேட்டாரு, பொதுவாக நம்ம எல்லாரும் கேட்கறது தானே சாப்பிட என்ன இருக்குன்னு. அப்ப அவங்க பல லிஸ்ட் சொன்ன பிறகு அவர் கேட்டது, எனக்கு ஒரு 3 இட்லி மட்டும் கொடுங்க. அவரிடத்துல கேட்டாரு, அது அவருக்கு வேண்டி இருந்தது, ஆர்டர் பண்ணிட்டாரு. பாருங்க, அந்த 3 இட்லி வாங்கினாரு. அதை வாங்கிட்டு அவர் சாம்பார் கூட ஊத்தி சாப்பிட அவருக்கெல்லாம் முடியல. ஏன்னா அவரோட சரீர பலவீனம் போல. அப்படி அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவரும் என்ன பாக்குறாரு, நான் என்ன பண்றேன் அப்படின்னு. நானும் அவரை பார்த்தேன். சாம்பார் கூட அவரால் ஊத்தி சாப்பிட முடியல. அவரோட சரீரம் ஒத்துக்காது போல இருக்கு. கார சட்னி வச்சாங்க, அது வேணான்ட்டாரு.
சாதாரண அந்த புதினா சட்னியை மட்டும் அந்த 3 இட்லியை தொட்டு சாப்பிட்டார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது மெசேஜ் கிடையாது நமக்கு. ஆனா அதுக்கு அப்புறம் செஞ்சதுதான் இன்னைக்கு செய்தி நமக்கு. இவர் சாப்பிட்டது 3 இட்லி. முடிக்கும் போது அந்த வெயிட்டரை கூப்பிட்டு, எனக்கு 2 சப்பாத்தியா 10 பேக்கேஜ் பண்ணுங்கன்னாரு. ஆர்டர் கொடுத்தாரு. 2 சப்பாத்தி வைக்க சொல்லி 10 பேக்கேஜ் பண்ண சொன்னார். அதற்கு முதலாவது ஒரு சப்பாத்தியை கொண்டு வான்னு சொன்னார். சைஸ பார்த்தார். சைஸ் கரெக்டா கொஞ்சம் பெருசாவே இருந்தது. 2 ஆர்டர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அந்த வெயிட்டர்ட்ட சொல்றாரு, என்கிட்ட காமிச்ச மாதிரி சப்பாத்தி 2 இருக்கணும், சைஸ் குறையாம இருக்கணும், 10 பேக்கேஜ் இருக்கணும். ஏன்னா இது எனக்கல்ல, இப்ப நான் ரோட்ல போகும்போது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்க போறேன். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இவர் சாப்பிட்டது 3 இட்லி. இவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு மசாலா தோசை சாப்பிட்டுட்டு ஒரு 2 இட்லி பேக் பண்ணிருக்கலாம். ஆனா இவர் 3 இட்லி சாப்பிட்டுட்டு கொடுக்கிற அந்த ஏழைகளுக்கு கொடுக்கறத எப்படி இருக்கணும்னு பாக்குறாருன்னா சிறந்ததா இருக்கணும்னு பாக்குறாரு. ஹல்லேலூயா. தட் இஸ் குட் திங்ஸ். அதான் நற்கிரியை. அவர் யாரோ, அவர் எவரோ, அவர் கிறிஸ்தவரோ, அவர் மற்ற மதத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவரும் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்த ஒரு காரியம் என்னை அப்படியே சிலிர்க்க வைத்தது. அவர் சொன்னது, ஏய் குறைச்சிடக்கூடாது சைஸ, இது ஏழைகளுக்கு போகிற காரியம், அதே சைஸ்ல கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு அதட்டினார். தேவனோட சொன்னமே, உலகத்துல ஒரு நற்கிரியை என்றால் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என் அப்பன் இயேசுவுக்கு செய்கிற அந்த நற்கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் செய்வோமா என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திலே மக்கள் நற்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனோட சொன்னமே, ஒருவேளை நீங்களும் செய்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Are you doing good things for our Lord Jesus Christ? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நற்காரியங்கள் நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் செய்ய ஆரம்பிக்க இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வேதத்துல ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு நான் ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். வேதத்துல ஒரு மனுஷன் கூப்பிட்ட போது, அந்த நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவன் அழைத்த போது, அந்த வார்த்தைக்கு அந்த மனுஷன் செய்த காரியங்கள் என்ன, ஆனால் அதற்கு பிறகு அந்த மனுஷன் செய்த நற்கிரியை என்ன என்பதை இரண்டையும் நான் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க போகிறேன். இதுல நாம் எந்த இடத்துல எந்த நிலையில நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து இன்றைக்கு எதிலே நாம் இருந்து நாம் சமாதானத்தோடு கூட என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கிரியைகள் செய்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God. நன்றி, 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 நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். Glory to God. சந்தோஷம் பொங்குதே. ஆமென். நல்லவள் நான் கூட சேர்ந்து ஆமென் சொன்னனால அது கொஞ்சம் நல்லா அழகா முடிஞ்சது. அந்த சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, அது எப்படி என்னைக்குமே அந்த ராகம் நமக்கு ஆண்ட ராகத்தாலெல்லாம் பார்க்கல, இருந்தாலும் நாம் அழகாய் பாட அந்த பாடல்களை நாம் சிறப்பாய் நாம் பாடி கர்த்தருக்கு நாம் அந்த கனத்தை கொடுக்க வேண்டும். நான் ஏதோ என்னுடைய நினைவுக்கு வந்ததுனால அந்த பாட்டை பாடினேன். ஆனால் அந்த பாட்டிலையும் கர்த்தர் ஒரு பாடலை பாட வைக்கிறார்னா அது செய்திக்கு ஆதாரமாய் உதாரணமாய் கர்த்தர் வைக்கிறார். அந்த பாட்டை நம்ம என்ன பாடணும்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். அது பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது நம்ம என்ன பாடணும்? இயேசு என்னை முற்றும் என்னை ரட்சித்தார், முற்றும் நம்மை. இதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? அவருக்கு நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. இப்போ வாயில ஒரு வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார்னா
அதற்கு அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் விளங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பு எதற்காக அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறதுனா, அந்த நற்கிரியை செய்வதற்கு, அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் அந்த மனுஷனை அழைக்க காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய மக்கள், தேவனுடைய ஜனம் எகிப்திலே அடிமைப்பட்டு, அந்த அடிமைப்பட்டது நிமித்தமாக அவர்களுக்கு உண்டான அந்த சிறுமையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தரை நோக்கி அவர்கள் கூக்கரலிட்டபடினாலே, அவருடைய கூக்கரலின் சத்தம் கர்த்தருக்கு எட்டினபடினாலே தம்முடைய ஜனத்தை அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, அந்த சிறுமையில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் அந்த நல்ல வேலைக்கு, அந்த நல்ல பணிக்கு, அந்த நல்ல செயலுக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை, அந்த நற்காரியத்திற்கு, அந்த நல்ல வேலைக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தார். அவர்தான் நீங்களும் நானும் அறிந்திருக்கிற தேவனுடைய தாசனாகிய மோசே. மோசேயோட வாழ்க்கை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை குறித்து நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம மனதிலே அவரை ஒரு எக்ஸாம்பிளரியா நம்ம அவரை வச்சிருக்கிறோம். வாழ்ந்தா மோசேயை போல வாழணுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹீரோவா நம்ம வச்சிருக்கிறோம் பைபிள்ல. சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒருவர் ஆபிரகாம், ஒரு சிலர் தாவீது, ஒரு சிலர் யோசேப்பு, ஒரு சிலர் யோசுவா, ஒரு சிலர், இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாயகனை நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வைத்திருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல வேதத்தை அவங்க எல்லாரையும் புஸ்தகம் முழுவதையும் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இது வரைக்கும் நான் 3 முறை படிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரை பற்றியும் எல்லா காரியங்களும் நன்கு அறிந்து வச்சிருக்கிறாங்க. சவுலை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டா எந்த சவுலுன்னு கேட்பாங்க. பழையற்பாடா புதியற்பாடான்னு. பழையற்பாடுன்னு சொன்னா பழையற்பாட்டை 10 நிமிஷத்துல அந்த சவுலை பற்றி சொல்லுவாங்க. சரி, புதியற்பாட்டு அது ஒரு 10 நிமிஷத்துல. இப்படி வேதத்துல உள்ளவங்களை பற்றி, எல்லா நாயகனை பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாயில அடிக்கடி வருகிற வார்த்தை யாருன்னா மோசே மோசேன்னு வாங்க. மோசே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு நல்ல ஒரு தலைவன், ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்து ஜனங்களை வழி நடத்தின ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு அவங்க சொல்லி, மனுஷன் அந்த மோசேனுடைய வாழ்க்கையை அப்படியே தனக்குள்ளாக வாங்கி கொண்டு வாழ்ந்தாலும் இந்த மோசையை போல வாழணும்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் மோசையை போல நான் வாழ என்னை இது வரைக்கும் நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல நம்முடைய வாழ்க்கையில அநேகரை நமக்கு முன் மாதிரியாக நாம் எடுத்திருக்கிறோம். தேவனுடைய சனமே நல்லது. இந்த இடத்துல கர்த்தர் ஆவியானவர் மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் இங்க காண்கிறார். கண்டு இப்ப மோசே அழைக்கிறார். தன்னுடைய ஜனமாக்கி இஸ்ரவேலை அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தேசத்துல அவர்கள் வாசம் பண்ணும்படியாக, அங்கே அவர்களை கொண்டு வரும்படியாக என் ஆண்டவர் மோசேயின் மேல் தன்னுடைய கண்களை பதிக்கிறார். தன்னுடைய கண்களை வைத்து இப்பொழுது மோசே அழைக்கிறார். ஆனால் அந்த மோசே செய்த சில காரியங்கள், அந்த நல்ல காரியத்திற்காக, அந்த நற்கிரியைக்காக கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். ஆனால் அந்த நல்ல வேலைக்கு மோசே செய்த முதலாவது அவனுடைய தொடக்கம், ஃபர்ஸ்ட் லைஃப் ஆஃப் ஹிஸ் மோசஸ் என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போமானால், வேதத்திலே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்கே மோசே செய்த காரியங்கள் என்ன. அந்த நல்ல வேலைக்கு ஆண்டவருக்காக அந்த நற்கிரியை செய்யும்படியாக ஒரு டாஸ்கை மோசேயை பார்த்து மோசேகிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது மாத்திரமல்ல, மோசேக்கு அந்த நல்ல காரியத்தை செய்ய, அந்த நல்ல கிரியை செய்ய ஒரு முயற்சி, ஒரு எஃபர்ட் எடுக்க மோசே பார்த்து மோசே கர்த்தர் கூப்பிடுகிறார். ஆனால் அந்த நல்ல வேலைக்கு, அந்த நல்ல காரியத்திற்கு, அந்த நற்கிரியைக்கு மோசே செய்தது என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா மோசே சொல்லுகிறாரு, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க. நான் நேரா வேகமாக நான் சொல்லிட்டே போயிடுறேன், சரிங்களா? அவர் முதலாவது சொல்லுகிற காரியம், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க. இவரே சொல்றாரு. ஆனா ஆண்டவர் நம்பி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு இவர் தான் ஒரு சரியான ஒரு தலைவன். ஏன்னா ஒரு முறை தான் வாழ்ந்த போது
தன்னுடைய இன மனிதனை பற்றி தவறுதலாக இன்னொரு மனிதன் பேசினபடினாலே அவனை அந்த இடத்திலே கொன்று போட்டான். ஆக அவன் ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு ஒரு ஈடாக கர்த்தர் பார்த்தபடினாலே இவன் ஒரு சரியான ஒரு நபன் என்று கர்த்தர் கண்டு அந்த நல்ல வேலைக்கு அந்த நற்கிரியை செய்யும்படியாக மோசே கர்த்தர் கண்டு அழைக்கிறார். ஆனால் இந்த மோசேயோ என்ன சொல்றாருன்னா, அவர்கள் என்னை நம்பார்கள், இன்னொரு காரியத்துல அவர்கள் எனக்கு செவி கொடார்கள், நம்ப மாட்டாங்க. அதோடு விட்டாரா? ஆண்டவர் விடல. திரும்ப சில காரியங்கள்லாம் இல்லப்பா நம்புவாங்கப்பா, நீ இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய், நான் இப்படி எல்லாம் நான் உனக்கு செய்யறேன், ஆண்டவர் அவங்கள நம்புற மாதிரி நான் பண்ணுவேன், அவங்க நம்புவாங்க. மோசே பார்க்கிறாரு, ஓ இப்படி சொன்ன ஆண்டவர் நமக்கு இப்படி வர்றாருன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. நீங்க 10ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா இப்ப சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்தனாவும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன நம்ப மாட்டாங்கன்னு மற்றவங்க மேல சாக்க போட்டாரா? இப்போ தன்னையே அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு இப்ப என்ன சொல்றாரு, நான் என்னவா இருக்கிறேன், திக்குவாயும் மந்தனாவும். இத ஆண்டவர் கேட்ட உடனே ஆண்டவர் அதுக்கும் பதில் வச்சு ஆண்டவர் தொடர்ந்து மோசையோடு கூட பேசுகிறார். இப்போ மோசே பார்க்கிறாரு, ஓ முன்னாடி அவங்கள சொன்னேன், ஆண்டவர் சொல்லி சமாளிச்சிட்டாரு, பேசி சமாளிச்சிட்டாரு. சோ இப்ப என்ன பற்றி சொன்னேன், என்ன பற்றி சொல்லியும் ஆண்டவர் பேசி சமாளிச்சிட்டாரு. இப்ப மூன்றாவது ஒரு காரியத்தை அந்த இடத்துல மோசே இந்த காரியத்தை நம்ம சொல்லிடலாம், சொல்லிட்டா அது அவருக்கே செக் வச்ச மாதிரி, அவருக்கே நம்ம ஒரு காரியத்தை வச்ச மாதிரி. அப்ப அவர் கொஞ்சம் ஷேக் ஆயிடுவாரு, அவர் ஒரு தடுமாற்றத்திற்குள்ள வந்துருவாரு. இவனுக்கெல்லாம் நம்ம போய் இந்த வேலையை கொடுக்கணுமா, இவனை போய் நம்ம நினைச்சோமா, இவனை போய் இந்த நல்ல வேலைக்கு நம்ம போய் அழைச்சோமான்னு சொல்லி ஆண்டவர் ஒருவேளை சிந்திக்க தோண்டும் சொல்லிட்டு மூணாவது ஒரு காரியத்தை அந்த ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறாரு. அது என்ன நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் செக் வைக்கிறாரு. அப்பா நீங்க முதல்ல நான் அவங்கள சொன்ன நம்ப மாட்டாங்கன்னு, அதுக்கு நீங்க எனக்கு செக் வச்சீங்க. ரெண்டாவது சொன்னேன் நான் திக்கு வாயும் மந்தனாவும் சொல்லிட்டேன், அதுக்கு நீங்க செக் வச்சிட்டேன். இப்ப நான் மூணாவது உங்களுக்கு செக் வைக்கிறேன், நீங்க யார அனுப்பணுமோ. இத சொன்ன பிறகு இத அப்படியே நம்முடைய வீட்டுல எடுத்துக்குங்களேன். முதல் 2 தடவை ஒரு வேலைக்காக நம்ம சொல்றோம் நம்ம பிள்ளைகளை, ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு அப்படி இப்படின்னு சொல்லி செய்யாம தட்டுறாங்கன்னு நினைச்சீங்க. மூணாவது பிள்ளைங்க பார்த்து, ஓ அப்பா நமக்கு இப்படி சொன்னா இப்படி வராரா, அம்மா இப்படி சொன்னா இப்படி வராங்களான்னு சொல்லிட்டு மூணாவது திரும்ப அந்த வேலையை நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா மூணாவது நம்ம அவங்களுக்கே ஒரு செக் வைப்போம். என்னன்னா, இதுகிட்ட எல்லாம் போய் நம்ம வேலையை சொன்னோம் பாரு, நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம், இவங்கள்ட்ட சொன்னதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களை நம்ம செஞ்சிருப்போம். வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்கு இந்த பிள்ளைய போயிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் பாரு, இந்த விஷயத்துக்கு இந்த மகளை போய் நம்ம எதிர்பார்த்தோம் பாரு, இந்த காரியத்துக்கு இந்த மகனை போய் நம்ம எதிர்பார்த்தோம் பாரு, அதுக்கு நம்மளே பார்த்துட்டு இல்லாட்டி வேற யாராவது, இப்படி நம்மளோட மனம் ஒரு முடிவு எடுத்துறோம். அப்படிதான் இந்த இடத்துல மோசையும் என்ன செய்யறாருன்னா, இந்த வார்த்தையை சொல்லிட்டா ஆண்டவர் மனம் மாறிடுவாரு, அது வேற யார்ட்டையாவது கொடுத்துருவாருன்னு சொல்லி அந்த விஷயத்தை வைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் விடல. ஆண்டவர் மறுபடியும் மோசையோடு கூட பேசி மோசையை பலப்படுத்தி, மோசையை தைரியப்படுத்தி, மோசையை உற்சாகப்படுத்தி அந்த நல்ல வேலைக்கு, அந்த நல்ல கிரியைக்கு, அந்த நற்கிரியைகளுக்கு, தன்னுடைய வேலைக்கு, தனக்கு அந்த நல்ல கிரியை செய்யும்படி மோசே ஆண்டவர் பக்குவப்படுத்தி நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே ஆயத்தப்படுத்தி இப்போ மோசே கர்த்தர் அனுப்ப எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சது. இப்ப அந்த எல்லா வேலைக்கும் மோசே இப்ப தன்னை தயார்படுத்தி கொண்டு ஆண்டவர் பக்குவப்படுத்தின விதத்துல தன்னை அவர் பக்குவப்படுத்தி கொண்டு ஆண்டவர் உற்சாகப்படுத்தின அந்த விதங்கள் எல்லாவற்றிலும் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு எந்தெந்த காரியங்களிலே தன்னை தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தைரியப்படுத்தினாரோ அந்தந்த காரியங்களை தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு அந்த நற்கிரியைகளுக்கு ஆண்டவருடைய அந்த நற்கிரியையாகிய அந்த வேலைக்கு கர்த்தர் என்னை பக்குவப்படுத்தி விட்டார் என்ற அந்த நிலைக்கு மோசே வந்த உடனே வேதம் சொல்லுகிறது. அதே நீங்கள் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரையிலே அந்த 3 வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா
கர்த்தர் எந்த காரியத்திற்காக தன்னுடைய அந்த வேலைக்காக அந்த நற்கிரியை செய்யும்படி, அந்த நல்ல வேலையை செய்யும்படி மோசேயை அனுப்பினாரோ, அந்த நல்ல வேலையை செய்ய அதை டாஸ்கா எடுத்துக்கொண்டு அதுல ஒரு எஃபர்ட்டை மோசே அந்த இடத்துல போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த டாஸ்கை எடுத்துக்கிறான், எஃபர்ட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த செயலை, அந்த பணியை, அந்த வேலையை செய்ய அந்த முயற்சியை எடுத்து இப்ப மோசே போகிறது அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 29ஆம் வசனத்திலிருந்து அதை நம்ம வாசிக்கிறோம். இப்படி நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேலின் புத்திரரின் மூப்பரை எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து என்ன செய்தார்களாம்? தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஏற்படுத்தின தன்னுடைய வேலையாகிய அந்த நல்ல வேலையை மோசே டாஸ்கா எடுத்துக்கொண்டு ஒரு எஃபர்ட்டாக, ஒரு முயற்சியாக, ஒரு வேலையாக, பணியாக, செயலாக இது என்னுடைய வேலை என்று சொல்லி மோசே எடுத்தபடினாலே அங்கே ஜனங்கள் அங்கே விசுவாசித்தார்கள். விசுவாசித்தது மாத்திரமல்ல, தலை குனிந்து தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல மோசேனுடைய பணியை, வேலையை, மோசே எடுத்ததான அந்த டாஸ்கை, அந்த எஃபர்ட்டை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். விசுவாசிக்கிறவர்கள் நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ், நடந்தது என்ன தெரியுங்களா? தேவனுடைய சனமே அந்த டாஸ்க், அந்த எஃபர்ட் மோசே இது என்னோடையது என்று சொல்லி அது எடுத்துக்கிட்டதுனால பின்னாலே நீங்க வாசி பார்த்துட்டே நீங்க வந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் இதற்கு இடைப்பட்ட வசனங்களிலே மோசேயை கொண்டு கர்த்தர் அந்த எகிப்திலே பார்வோனுக்கு முன்பாக செய்த எல்லா அற்புதமான அதிசயமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேராக நீங்க வந்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். மோசே ஆண்டவருடைய தேவனாகிய கர்த்தருடைய அந்த நல்ல வேலைக்கு, அந்த நற்கிரியைகளை செய்ய ஒரு எஃபர்ட், ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டதுனால இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பணி, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த செயல் என்று சொல்லி அதை செய்ய முயற்சி எடுத்தபடினாலே நடந்தது என்னன்னா, வேதம் தெளிவாய் மோசேயினுடைய பெயரை சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுது. என்ன சொல்லுதுன்னா, மோசே என்பவன், எல்லாரும் வாசிக்கலாமா? எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும், எல்லாரும் சொல்லுங்களேன், மிகவும், எல்லாரும் சொல்லுங்க, மிகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே என்பவன் மிகவும் மிகவும், இதுதாங்க கர்த்தர் செய்கிற செயலாயிருக்கு. ஆங்காங்கே பேசும்படியாக என் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவருடைய வாயினாலே சொல்லுவார் என்றால் அது உலகெங்கும் ஆங்காங்கே மோசே பற்றி பேசும்போது இதுவும் சொல்லப்படும் என்கிற வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல் இருக்கும் என்பதிலே ஒருபோது நாம் மறந்துவிடக் கூடாது. ஆரம்பம் மோசேயினுடைய வாழ்க்கையில அசட்டை வந்தது, நிராகரிப்பு வந்தது, வேண்டாம் என்ற ஒரு முடிவு எடுக்க தோணுது. பல காரியங்கள் மோசே செய்தார். எவ்வளவு தேவனை விட்டு தூரமாக ஆண்டவருடைய அந்த நல் வேலையை செய்ய, நற்கிரியைகளை செய்ய தன்னுடைய இருதயத்தை தூரமாக்கினாரோ அவ்வளவா கர்த்தர் புடமிட்டு ஆயத்தப்படுத்தி விடாதபடிக்கு தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தினபடினாலே அந்த வார்த்தைக்கு மோசே அப்படியாக தன்னை முழுவதுமாக இறங்கி கொடுத்தபடினாலே தன்னுடைய டாஸ்காக, தன்னுடைய எஃபர்ட்டாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இது என்னுடையது என்று சொல்லி எடுக்க ஆரம்பித்த ஒரு நேரம், தேவனுடைய சனமே, எகிப்து தேசம் எங்கும் எல்லா ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவும் மோசே மிகவும் கர்த்தர் என்ன செய்தாராம்? பெரியவனாய் மாற்றினார், பெரியவனாய் மாற்றினார், பெரியவனாய் மாற்றினார். என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள். திக்கு நாவு, திக்கு வாய் மந்த நாவு என்று சொன்னார்கள். என்னை விட
ஒரு சிறந்த ஒரு மனுஷன் வேற யாராவது இருந்தா அனுப்புங்க. சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு கர்த்தரை விட்டு அந்த உன்னதமான அந்த நல்ல வேலைக்கு கர்த்தருடைய கண்கள் இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கும்போது அவருடைய கண்கள் என்மேல் பட்டு இந்த நல்ல வேலைக்கு கர்த்தர் என்னை அவர் அழைத்து இந்த வேலைக்கு நான் எஃபர்ட் போடுவேன், இந்த வேலைக்கு நான் ஒரு டாஸ்க் வைப்பேன் என்று அவர் என்னை நம்பி என்னை அழைத்த போது நானோ அவருக்கு முன்பாக சாக்கு போக்குகளை சொல்லி அதை உதாசீனப்படுத்தி அசட்டையாக தள்ளினேன். ஆனாலும் கர்த்தர் என்னை விடாதபடிக்கு என்னை தைரியப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி நான் உண்மை உள்ளவன் என்று எண்ணி அந்த டாஸ்கை நான் கையில எடுக்க, அந்த எஃபர்ட்டை நான் கையில எடுக்க என்னை நம்பி அவர் எனக்கு கொடுத்தபடினாலே அந்த எஃபர்ட்டை மோசே எடுத்தபடினாலே, இந்த டாஸ்கை மோசே கையில எடுத்தபடினாலே உலகெங்குக்கும் மோசே மிகவும் பெரியவனா இருக்கும்படி கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்தினார். தேவனுடைய சனமே, இயேசுவுக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு நாம் இருக்கிறோமா? நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? நமக்கு கிடைக்கிற நேரங்கள், வாய்ப்புகள், தருணங்கள் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அற்புதம் வேற எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாங்க. அதிசயத்தை வேற எங்கேயும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆசீர்வாதத்தை எங்கேயும் நம்ம காத்திருக்க வேண்டாம். நன்மைக்காக நம்ம எங்கேயும் இங்க அங்க எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். இயேசுவுக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்றை அவர்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஜீவ தண்ணீர் பாய்ந்து போகும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் தாராளமாய் அவருடைய வாழ்க்கையில செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். காரணம் என்னன்னா, யார் ஒருவர் அவருக்கு நற்கிரியைகளை செய்கிறார்களோ அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த ஸ்திரீனுடைய பெயர் உலகெங்கும் ஆங்காங்கே சொல்லப்படும் என்கிற வார்த்தையின்படி இந்த நாட்கள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் இந்த நாட்களை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை தாராளமாய் ஆசீர்வாதமாய் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கஷ்டப்படவே வேணாங்க. நம்ம ஆண்டோட பிள்ளையா இருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம நன்மைக்காக நாம் அலைந்து திரிய வேண்டாம். சுகத்திற்காக, வெல்த்துக்காக இரவு பகல் அப்படி கடின உழைப்பு வேண்டாம். நாம் எதை செய்தாலும் நாம் உண்மையாய் செய்து கர்த்தருக்காக நற்கிரியைகளை அதோடு கூட நாம் செய்கிறவர்களாக இருந்தால் போதும். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில சேமமாய் இருக்கும்படி, நீங்கள் சுகித்திருக்கும்படியாக கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஸ்திரீ அதை தான் செய்தார். இயேசுவுக்கு நற்கிரியை செய்கிறவளா இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, இவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பரலோகத்துல பிதாவை பார்த்து என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, இவர்கள் எனக்காக என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார்கள் என்று பிதாவிடத்துல நமக்காக அவர் பரிந்து பேச முடியுமா? நாம் என்ன நற்கிரியைகளை நாம் அவருக்கு செய்திருக்கிறோம்? நாம் என்ன நற்கிரியைகளை நாம் அவருக்கு செய்திருக்கிறோம்? நாம் செய்கிற நற்கிரியைகள் கர்த்தருக்கு அது பிரியமானவைகளாயிருக்கா? நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்கள் அது கர்த்தருடைய பார்வையிலே அது உகந்ததாயிருக்குமானால், விலையேற பெற்றதாயிருக்குமானால், தேவ சனமே, இந்த காலவெல்லை கர்த்தருடைய ஆவியானவர் மெய்யாக சொல்லுகிறார். மெய்யாகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இந்த சந்ததி அல்ல, சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் உங்களுடைய பெயர் சொல்லும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த ஆராதனையிலே அவர் அதை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிற இந்த காலவல்ல கர்த்தருடைய சித்தத்தை செய்ய, அந்த நற்கிரியை, அந்த நல்ல வேலையை இயேசுவுக்காக செய்ய நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் சொல்லல, நான் செய்யல, நான் சொல்லல. உலகத்துல யாராவது மக்களை பார்க்கும் பொழுது, ஏழை மக்களை பார்க்கும் பொழுது, உங்களுடைய வீடு தேடி வரவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க நல்லது செய்றீங்க. ஆனா இயேசுவுக்காக என்ன செய்றீங்க? What you are doing for Jesus?
எல்லாம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க செய்றீங்க, அது நல்லது. கர்த்தர் அதற்குரியதான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த ஸ்திரீ இந்த காலங்களை நான் விசுவாசிக்கிறேன். உலகத்துல அன்றைக்கு அந்த ஸ்திரீ இருந்த அந்த பகுதி, அந்த பட்டணத்துல, அந்த கிராமத்துல எல்லா நன்மையான காரியங்களையும் செய்திருப்பா. ஓ செய்தவர், ஓ இந்த இடத்திலே நான் இருக்கிற பகுதியிலே ஓ உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட போது ஓ அவருடைய பாதத்திலே, ஓ அவருடைய சமூகத்திலே அவருக்கு நான் ஒரு நற்கிரியை செய்ய வேண்டும் என்று அவருடைய மனம் திறந்து இயேசுவுக்காக செய்யுமானால், செய்திருக்குமானால், தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய நற்கிரியைகள் தொடர்ந்து இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஜனங்களுக்கு நாம் செய்வோம். அதோடு கூட என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாகிலும் ஒன்றை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே என்கிற மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய அந்த நல்ல வேலைக்கு, அந்த நற்கிரியைகளுக்கு, இயேசு கிறிஸ்துனுடைய ஓ அந்த ராஜ்யத்திற்கு மோசே செய்த அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் கனப்படுத்தி மோசே பெரியவனாக கர்த்தர் மாற்றி எங்கும் உண்மையுள்ளவனாக என்றும் சபை பேசும்படியாக கர்த்தர் மோசே கர்த்தர் ஏற்படுத்தினார் என்றார். இன்றும் உலகெங்கும் டாக்டர் ஜான் வெஸ்லி, போதகர் ஜான் வெஸ்லி அவர்களை பேசக்கூடுமானால், ஓ டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களை பேசக்கூடுமானால், இப்படியாக உலகத்திலே ஓ தேவனால் வல்லமையாய் ஓ பயன்படுத்தப்பட்ட தேவதாசர்கள் ஏன் நம்மளுடைய தேசத்திலே வட இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த காலங்களில், கடந்த காலங்களில் 19th centuryல நாம் இருந்த காலங்களிலே ஓ எத்தனையோ ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தியிருக்கிறார். நம்முடைய மாநிலத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நாம் வசிக்கிற இடத்திலேயே ஓ கனத்திற்குரிய பரிசுத்தமானாக டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்களை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி இன்றைக்கும் உலகம் பேசும்படியாக கர்த்தர் அவர் ஏற்படுத்தியிருப்பார் என்றார். அவர் தேவனுக்காக செய்த நற்கிரியைகள். ஓ தேவனுடைய ஜனமே, நம்முடைய பட்டணத்திலே ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார் என்றால் இன்றைக்கும் இந்த சந்ததிக்கு, வரப்போகிற சந்ததிக்கு, எம்எல்டி குடும்பத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்மை அவருடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க, இயேசுவுக்காக அந்த நற்கிரியை செய்ய நம்மை முழுவதுமாக இந்த நேரத்தில் அர்ப்பணிப்போமானால் உங்களை கர்த்தர் இந்த வேளையிலே தமக்கென்று அவர் உங்களை பிரித்தெடுத்து உங்களை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்த அவர் உங்களை வழி நடத்த இந்த நேரத்தில் அவர் ஆசையாயிருக்கிறார். அந்த ஆசைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், அந்த விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் இந்த நேரத்தில் நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து அவள் செய்த காரியங்களை சீஷர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து என் அப்பன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் என்ன சொல்ல இருக்கிறார்? என்ன சொல்ல முடியும்? ஓ ஹல்லேலூயா. இவர்கள் எனக்காக, ஓ என் மகன், என் மகள், எம்எல்டி குடும்பத்தில் உங்களுடைய பெயரை கர்த்தர் அறிந்தவர், உங்களுடைய பெயரை வைத்து ஓ என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்ல முடியுமா? அப்படி அவர் சொல்லுவார் என்றால் ஓ எத்தனை காரியங்கள் அவர் சொல்லுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் சமூகத்தில் நாம் நிற்கிற வேளையிலே அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போமா? நம் ஆண்டவராகி என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கிரியைகளை செய்ய, do the good things for our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கிரியைகளை செய்யுங்க. நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிங்க. அவர் எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவா? யார் என் காரியமாய் வாழுவா? யார் என் காரியமாய் ஜீவிப்பா? அன்றைக்கு மனுஷன் சொன்னான், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இன்றைக்கு நாம் சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர், இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ நான் அடியேன் இருக்கிறேன், இதோ நான் அடியேன் இருக்கிறேன், உமக்கு நற்கிரியைகளை செய்ய இதோ அடியேன் நான் இங்க இருக்கிறேன். ஹல்லேலூயா. டாஸ்க் அடுப்போமா? இயேசு கிறிஸ்துவுக்காக, நம்முடைய இரட்சகருக்காக, நம்முடைய ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய ஒரு டாஸ்க் எடுப்போமா? ஒரு எஃபர்ட் எடுப்போமா? இத்தனை ஆண்டுகள் காலங்கள் உருண்டோடிடுச்சு. ஒருவேளை எஃபர்ட் எடுக்காம இருந்திருக்கலாம், செஞ்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் ஒரு நல்ல உற்சாகமான வார்த்தைகள் இல்லாவற்றில் நீங்கள் சத்தியத்தை கேட்டபோது அன்றைக்கு அர்ப்பணித்து ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பித்திருப்பீங்க. ஆனா அது இன்றைக்கு வரைக்கும் நம்ம செய்யறோமா? அந்த எஃபர்ட் எங்க போச்சு? அந்த எஃபர்ட்டோடு நீங்க அதை செய்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார்.
திரும்ப உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க, திரும்ப உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. ஓ, திரும்ப அந்த டாஸ்கை கையில எடுங்க. இதோ கர்த்தரோட வருகைக்கு முன்பாக கர்த்தரோட டாஸ்கை கர்த்தர் உங்களுடைய கையில வைக்கிறார், உங்களுடைய கரத்துல கர்த்தர் கொடுக்கிறார். அதை பணியா எடுங்க, செயலா எடுங்க, வேலையா எடுங்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமையாக நல்ல காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரோட ராஜ்யத்திற்காக, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுக்காக, மணவாளனுக்காக அந்த நற்காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஓ ஹல்லேலூயா உங்களுடைய பெயர் பிரஸ்தாபமாக்கும்படி கர்த்தர் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்து தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி சமாதானத்தோடு கூட போகும்படி நல்ல ஒரு கரகோஷம், உங்களால் முடிந்த அளவு ஒரு நல்ல ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, பின்னோக்கி நான் எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவின் பின்னே எல்லாரும் பாடுவோமா? கேட்ட இந்த செய்தியின்படியா கர்த்தருக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களா அவர் பின்னே போக இப்போ ஒரு துணிவு நமக்குள்ளாக உண்டாகட்டும். பின்னோக்கி போகாம நான் பின்னோக்கி நான் உலகம் என் பின்னே சிலுவாய் என்னும் உலகம் என் பின்னே சிலுவாய் என்னும் பின்னோக்கி நான் போராட்டம், நிந்த, கஷ்டம், நெருக்கம், பாடு, அவமானம் இவைகள் உங்களுக்கு உலகமாக இருக்குமானா அவைகள் உங்களுக்கு பின்னாக போகட்டும். உபத்திரவங்கள், ஏளனமான வார்த்தைகள், எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உலகமாக இருக்குமானா அவையெல்லாம் பின்னாக போகட்டும். சூழ்நிலைகள் உங்களுக்கு உலகமாக இருக்குமானா அது உலகமாக பின்னாக போகட்டும். குடும்ப சூழ்நிலை, குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலை, பணம், வசதி, அந்தஸ்து உங்களோட வாழ்க்கையில உலகமாக இருக்குமானா அவைகள் பின்னாக போகட்டும். சிலுவையை முன்னாக கொண்டு வாங்க, இயேசுவை முன்னாக கொண்டு வாங்க, சமாதான காரணரை முன்னாக கொண்டு வாங்க, எல்லாவற்றையும் ரட்சிக்க வல்லவரை முன்னாக கொண்டு வாங்க. பின்னோக்கி போகாதீங்க, பின்னோக்கி பார்க்காதீங்க. இதோ கர்த்தர் உங்களை எடுத்து நடத்துகிறார். இப்பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். இப்பொழுது அவர் சித்தம் செய்யும்படியாக அவருக்காக ஒரு பாத்திரமாக இது அவர் உங்களை வளைந்து கொண்டிருக்கிறார். Now this is the time God is taking you. இந்த நேரம் கர்த்தர் உங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை வளைந்து கொண்டிருக்கிறார். பின்னோக்காதபடிக்கு முன்னோக்கி கர்த்தருக்காக